ஹாய் நண்பா நண்பீஸ். மத்திய அரசு ஊழியர்களுக்கும், ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. குறிப்பா சம்பள உயர்வு, ஏடிபி கமிஷன் பத்தி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, இது வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், இந்த மத்திய அரசு 10 வருஷத்துக்கு ஒரு முறை சம்பள கமிஷன் அமைச்சாதான் சம்பளத்தை வந்து ஏத்துவாங்க. இப்போ ஏடிபி கமிஷன் அமைச்சாச்சு. ஆனா, அவங்க பரிந்துரை கொடுத்து அது அமலுக்கு வர கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆகிடும். சரி, அதுவரைக்கும் சும்மா இருக்க முடியுமா? அதான் பல அரசு ஊழியர் சங்கத்துடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா வச்சாங்க. அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ வந்து அடிப்படை சம்பளத்தா கூட இணைக்கணும் அப்படின்ட்டு பெரிய ஒரு கோரிக்கை வச்சாங்க. இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 50% தாண்டி 58% குடுத்துட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இத ஏன் ஊழியர்கள் கேட்கறாங்கன்ட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து அடிப்படை சம்பளம் ஒருத்தர் வந்து 1,00,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்க டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா, 58% படி பார்த்தா, அவருக்கு 58,000 வந்து டிஎன்எஸ் அலவன்ஸாவே கிடைக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, அவர் கைக்கு ரூ. 1,58,000 கிடைக்கும். இதுல வந்து அதர் அலவன்ஸ்லாம் தனி. ஸோ அவர் கைக்கு பார்த்தீங்கன்னா, 1,58,000 கண்டிப்பா கிடைக்கும். இப்ப ஊழியர்கள் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, இந்த ரூ. 58,000 டிஎன்எஸ் அலவன்ஸ வந்து சம்பளத்தா கூட சேர்த்துடுங்க. அப்போ என்னுடைய அடிப்படை சம்பளம், புதிய அடிப்படை சம்பளமே பார்த்தீங்கன்னா, 1,58,000 மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா என்ன லாபம்னா, இந்த வீட்டு வாடகை படி, டிராவல் அலவன்ஸு, மற்ற எல்லா அலவன்ஸும் இந்த ரூ. 1,58,000 அடிப்படை சம்பளத்தா வச்சு கணக்கிடுவாங்க. சம்பளம் தாறுமாறா பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்கிரீஸ் ஆகும். இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த கோரிக்கைய வந்து ஊழியர்கள் தரப்புல பலமா வைக்கிறாங்க. ஆனா, இப்ப மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு செக் வச்சுட்டாங்க. நாடாளுமன்றத்துல நிதித்துறை இணை அமைச்சரான பங்கன் சௌத்ரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎன்எஸ் அலவன்ஸ வந்து அடிப்படை சம்பளத்தோட இணைக்கிற திட்டம் இப்போதைக்கு அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. அது பார்த்தீங்கன்னா, பரிசீலனையும் இப்ப இல்லன்ட்டு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. விலைவாசி உயர்வை சமாளிக்க தான் டிஎன்எஸ் அலவன்ஸ் குடுக்கணுமே தவிர, அத சம்பளத்தோட இணைக்க முடியாதுன்ட்டு அரசாங்கத்துடைய வாதமா இருக்கு. ஸோ ஏடிபி கமிஷன் அமலுக்கு வரும் வரைக்கும் இந்த இணைப்பு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ் அலவன்ஸும் சேலரியும் லிங்க் பண்றது வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டாங்க. மத்திய அரசோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா நண்பி.